ஹே கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரி இத்தனை நாளாக வீடியோஸ் போடல. அதாவது ஒரு நாள் வீடியோ போடல. இதுக்கப்புறமேட்டு ரெகுலராக வீடியோ போடுவோம், கண்டிப்பாக போடுவோம். இதுக்கப்புறம் ரெகுலராக டெய்லி வீடியோஸ் போடுவோம். மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்னப்பா இவ்வளோ நேரமாக அந்த ஸ்ரீநிதியும் இன்னும் காணோம். நம்ம சொல்லி எவ்வளோ நேரம் ஆச்சு? 1 மணி நேரம் ஆச்சு, இன்னும் வர காணோம். அதுவும் பக்கத்துலேயே இருந்துக்கிட்டு 3வது தெருக்கு வரத்துக்கு இவ்வளோ சீன் போடுறாளுங்க அவளுங்க 2 பேரும். ஆமாப்பா, இன்னும் ஸ்ரீநிதி சாயஸ்ரீ இன்னும் வர காணோம். எப்போ வர சொன்னது? இன்னுமே வர காணோம். நம்ம இவ்வளோ திங்ஸ் எல்லாம் வாங்கி அழகாக நம்ம மினியேச்சர் ஹவுஸில் வச்சு, நம்ம பிளேயிங் ஹவுஸு அப்புறம் மினியேச்சர் ஹவுஸ் எது வேணாலும் சொல்லிக்கலாம். மினியேச்சர் ஹவுஸ்ன்னு சொல்லிக்கலாம், பிளேயிங் ஹவுஸ்ன்னு சொல்லிக்கலாம். அங்கே நம்ம வச்சா இதுங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க? சீக்கிரமாக வந்தால் பரவாயில்ல. அதாண்டா இவ்வளோ தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கோம், அது கூட உனக்கு தெரியலையா? இவ்வளோ தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல. என்ன சுமதி இவ்வளோ தூரம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிற? அதான் அவங்ககிட்ட சொல்லி 1 மணி நேரம் ஆச்சுல, இன்னும் அவங்கள வர காணோம். வந்த உடனே நான் கேட்குறேன் இரு. ஸ்ரீநிதி, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? அவங்க நம்ம பாலு சுமதி ரோசி சீக்கிரமாக கூப்பிட்டாங்க, சீக்கிரமாக போகணுன்னு சொன்னா இல்லையா? உன்னையே கூப்பிட்டு போனாலும் பார்த்தா நீ இவ்வளோ மேக்கப்லாம் சீரி சிங்காரிச்சிட்டு வரத்துக்கு 1 மணி நேரம் பண்ணிட்ட. பாடி அவங்க என்ன தாண்டி திட்டுவாங்க? எவ்வளோ நேரம் நம்மளுக்காக வெயிட் பண்ணியிருப்பாங்க. அக்கா ஏன்க்கா என் மேலேயே பழி போடுற? சும்மா என் மேலேயே பழி போடாதக்கா. சரி வா நேரமாச்சு. இங்கே தானே நம்ம மினியேச்சர் ஹவுஸே, இங்கே நிறுத்த சைக்கிளில். அவளுங்க வந்துட்டாங்க. எத்தனை 1 மணி நேரம் ஆச்சு நாங்கள் கூப்பிட்டு, இவ்வளோ லேட் பண்ணுற? கொஞ்சம் கூட உனக்கு அறிவு இல்லையா? சாய்ஸ்ரீ, ஸ்ரீநிதி உனக்காச்சும் அறிவு இருக்கா? உங்கள் அக்கா தான் இப்படி பண்ணுறானா, நீ அப்படியா பண்ணுவே ஸ்ரீநிதி? ஐயோ சுமதி, நீ தான் தப்பாக நினச்சிக்கிற. இல்லை நான்லாம் லேட் பண்ணல, இந்த ஸ்ரீநிதி தான் லேட் பண்ணுறா. ஸ்ரீநிதி ஏன்டி முன்னாடி வர சொன்னால் நீ என்னடி பண்ணுற? சரி வாங்க நீங்களும் இந்த சைக்கிள் வாங்கிட்டீங்களா? நல்லா இருக்கே. அதுக்கு தான் நாங்களே உங்களை கூப்பிட்டோம். நாங்களும் உங்களை மாதிரியே நிறைய பொருள் வாங்கணும், அதுதான் உங்களை கூப்பிட்டோம். சீக்கிரம் வாங்க சைக்கிள் விட்டு இறங்கி வாங்க. நாங்கள் என்னென்ன வாங்கியிருக்கோன்னு காமிக்கிறோம், அதுக்கப்புறமேட்டு நீங்கள் என்னென்ன வாங்கியிருக்கீங்கன்னு காமிங்க, சரியா? சுமதி, நீயே அவங்க கூட பேசிகிட்டு இருக்க, நாங்களாம் பேச வேண்டாமா? சொல்கிறா பாலு. சும்மா தானே பேசிகிட்டு இருந்தேன். 2 பேர் வாங்கப்பா, நீங்கள் என்னென்ன வாங்கியிருக்கோன்னு பார்க்கலாம். சரி இரு, இறங்கி வரேன். ஸ்ரீநிதி தொப்புன்னு வந்துட்டேன். ஸ்ரீநிதி வாடி, அப்படியே உக்காந்துட்டு இருக்கிறவா. அக்கா ஏன்க்கா? சரி சுமதி அக்கா, ரோசி அக்கா, பாலு அண்ணா என்ன வாங்கினீங்கன்னு காமிங்க, நாங்கள் லாஸ்ட்டாக காமிக்கிறோம் சைக்கிளில். சரி ஃபஸ்ட்டாக இந்த ஃபேன் தான் வாங்கினோம். இது எவ்வளோ நல்லா இருக்கா? ஆமாண்ணா, ரொம்ப நல்லா இருக்குண்ணா. இது நான் தான் வாங்கினேன். இது எனக்கு. இது நல்லா இருக்கா அண்ணா? என்ன நானும் ஃபேன் சுற்றுறதுக்கு பட்டனும் இல்லை, எதுவுமே சுத்தாதா? சும்மா டம்மியா? இல்லை ஸ்ரீநிதி, வேறு நம்மளுடைய வீட்டில் இருக்குள்ள அந்த ஃபேன் பட்டா இது அப்படியே சுத்தம். ஒரு ஃபேனில் 2 காற்று. என்னன்னா சொல்கிறீங்க? என்னடா சொல்கிற? ஒன்றுமே எனக்கு புரியல. ஆமாம், எனக்கும் தான் புரியல. சரி எனக்கு நல்லா புரிஞ்சிச்சுப்பா. இப்போ நம்ம வேறு காற்று இது மேலே பட்டுச்சுன்னா இது அப்படியே சுத்தம், கரெக்டாக பாலு? ஆமாம், வேறு காற்று. இங்கே பாருங்கள் ஸ்ரீநிதி, சுமதி, சாய்ஸ்ரீ, இங்கே பாருங்கள், வேறு காற்று. இப்போ நம்ம வீட்டில் ஓடுற ஃபேன் லிசன் பண்ணுங்கடி. ஆமாம், இவன் பெரிய சாரு, டீச்சர் சாரு வந்துட்டான். சொல்கிறா. இப்போ நம்ம வீட்டில் மேலே இருக்கும்ல சீலிங்கில், அந்த ஃபேன் அதிகமாக வரும்போது
இந்த இந்த ஃபேனில் வந்து அப்படியே சுற்றும். ஆனால் இந்த இயற்கை நேச்சுரல் ஏர் இருக்குதுல்ல, இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுருந்தா இது சுற்றும், ஃபேன் போட்டால் சுற்றும். ஆனால் இப்போ இல்லை. நம்ம மினியேச்சர் ஹோமுக்குள்ளே தான் ஃபேன் இருக்குல்ல, அங்கே போய் பார்க்கலாம் வாங்க. ஆமாடா நீ சொல்கிறது கரெக்டு தான், வா மினியேச்சர் ஹவுஸுக்குள்ளே போய் பார்க்கலாம். சரி சீக்கிரம் வா. சரிடா, நம்ம மினியேச்சர் ஹவுஸ் நம்ம ரூம்குள்ளே வந்தாச்சுல. இங்கே தான் செம்மையாக பெரிய காற்று வரும், பெரிய ஃபேன் இருக்குதுல்ல, இல்லை வச்சு பார்க்கலாம். அதுக்கு தானே வந்திருக்குறோம். சரி இருப்பா, அதுக்கு ஃபஸ்ட்டு நான் சுவிட்சை போட்டுடுறேன். ஹே கைஸ், வீடியோ பாஸ். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஃபேன் வந்து ஆன் பண்ணுறதுனால கொஞ்சம் நாய்ஸியாக இருக்கும், அப்படியே ஒரு மாதிரியாக ஒரு சத்தம் கேட்க, அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. நாங்கள் பேசுகிறது மட்டும் கொஞ்சம் கிளியராக கேட்காது, இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சரி நான் வேறு சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட ஃபேன் ஓடுறதுனால சத்தம் கேட்கும், கொஞ்சம் ப்ளீஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டேன். சரி இப்போ வாங்க பார்க்கலாம். செம்மையாக ஓடும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆமாம் செம்மையாக தான் ஓடும். நீ வாயை வச்சனா ஓடாது. ஆமாம் ரோசி, நீ இங்கே பாருங்கள், யாருமே வாய் வைக்கக்கூடாது, ஓடாதுன்னு சொல்லக்கூடாது, ஓகேவா? அப்படி சொன்னால் வந்து ஓடவே ஓடாது. இல்லை ஆப்போசிட்டாக திங்க் பண்ணாதான். இப்போ நம்ம வந்து ஓடக்கூடாதுன்னு நினச்சா ஓடும். நம்ம இதுக்கப்புறம் ஆப்போசிட்டாக திங்க் பண்ணுவோம். ஓடக்கூடாது எல்லோரும் சொல்லுங்க. ஓடக்கூடாது ஃபேன் ஓடக்கூடாது. ஓகே சரி. சாயிஸ்ரீ, நீ தான் சுவிட்சுக்கு பக்கத்தில் இருக்க, நீ சுவிட்சை போடு ஃபஸ்ட்டு. இங்கே முன்னாடியே சொல்லிட்டேன், நான் தான் இந்த ஃபேனை வந்து இந்த பெரிய ஃபேன் கிட்ட வந்து வைப்பேன், நான் சொல்லிட்டேன் முன்னாடியே. சாயிஸ்ரீ சீக்கிரமாக சுவிட்சை போடு. இங்கே பெரிய ஒரு மேஜிக் நடக்க போது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சூப்பர். சரி சீக்கிரமாக சுவிட்ச் ஆன் பண்ணி. சாயிஸ்ரீ ஏன்பா கத்துறீங்க? இருங்கப்பா சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். இருப்பா, சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே இங்கே பாரு, சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன். செம்மையாக காற்று வருதா? செம்மையாக காற்று வருதுக்கா, சூப்பர். கைஸ், நான் சொன்னேன்ல ரொம்ப சத்தமாக கேட்கும்னு, நாய்ஸியாக வரும்னு சொன்னேன்ல.